உடல் ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பார்ட்ஸ்களும் அவனுக்கு நாசமாகிறது, கிட்னி உட்பட. இதை அரசாங்கம் நிறுத்தக்கூடிய அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. யார் மாறணும்? மக்கள் தான் மாறணும். ஏனென்றால் அரசாங்கம் என்பது அதிகமாக மக்கள் நலனின் வருமானத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். இதை மக்கள் மத்தியில் ஏன் சொல்கிறோம் என்றால், இதே போல் பிரச்சாரத்தை தொடர்ந்து ஏன் செய்கிறோம் என்றால், இது நம்ம இஸ்லாம் மார்க்கத்திற்கு ஏற்படுத்திய ஒரு கடமை. நீங்கள் அது அலட்சிய போக்காக நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கும் அதில் கடமை இருக்கிறது. அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டவில்லை என்றால் அந்த அநியாயம் பெருகி கொண்டே போய்விடும். மதுவை குடித்துவிட்டு நடு ரோட்டில் படுகிறான். அதனால் அவன் குடும்பம் எப்படி ஆகுது என்றால், அவன் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவனுக்கு தெரியாமல் போயிடும். அவன் முதலில் ஒரு மனிதனாகவும் இருக்க முடியாது. குடிகாரன் என்னதான் நன்மை செய்தாலும் அந்த குடிகாரன் தான் அவனுக்கு பெயர். பெயரை எப்படி வைத்திருக்கிறாங்க? குடிகாரன் என்று வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த மதுவை நிறுத்துவதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே போராடி வருகிறார்கள். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் கூட. ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது போராடுகிறார்கள், ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆதரிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அசிங்கம், அபத்தம், அயோக்கியத்தனம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏன் நம்ம இந்த அரசாங்கத்தை சொல்கிறோம் என்றால், அவர்கள் தான் இதை நடத்துகிறார்கள், பிரைவேட் நடத்தவில்லை. அந்த விஷக்கொல்லி மருந்தை அப்பாவி மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் குடிகார மக்களுக்கும் அவர்கள் தான் சப்ளை செய்கிறார்கள். நல்லவனா இருக்கிறவங்க கூட கவலையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது கெட்ட நண்பர்களால் என்ன செய்கிறான்? அவன் கெட்டு விடுகிறான். அதற்கு காரணம் யாரு? ஒரே ஆர்டர், ஒரே கையெழுத்தில் அவனால் நிறுத்த முடியும் அல்லவா? நிறுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கார்கள் அல்லவா? ஏன் நிறுத்த வேண்டியதானே? நிறுத்துறதற்கு பயங்கரமான சட்டம் அமைக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடும் அல்லவா? அன்புக்குரிய இளைஞர்களே, இதை நிறுத்துவதற்கு நீங்களில் ஒருவராக பாடுபட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பூரா விளையாட்டு என்று நினைத்து விடாதீர்கள். விளையாட்டு என்பது ஒரு டைம், ஒரு சின்ன டைம் தான். எப்படி இன்னைக்கு கிரிக்கெட் என்ற ஒரு மனிதனை பூதாகரமா தள்ளி பைத்தியக்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறதோ, அவன் கிரிக்கெட் விளையாடுறான், அவன் சம்பாதிப்பான். அவன் சம்பாதிப்பதற்கு ஒரு கிரிக்கெட்டை நீங்க விளையாடுறீங்க, பல விளையாட்டுகள் விளையாடுகிறீர்கள். பல நாடுகளில் கிரிக்கெட்டே கிடையாது. நீங்க சிந்திப்பதற்காக இந்த சொல்லை சொல்கிறேன். சீனா போன்ற நாடுகள், பல நாடுகளில் கிரிக்கெட் கிடையாது. இந்த ஆட்டு மந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் தான் என்ன மாதிரி செய்கிறார்கள்? கிரிக்கெட்டை பார்க்கணுங்கிறதுக்காக கிரிக்கெட் மைதானத்தில் பொம்பளை ஆட விடுறான். அதை பார்த்தாலும் கிரிக்கெட்டுக்கு வரட்டும். இப்படி கேளிக்கையிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள், போதையிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் எப்படி சமுதாய அக்கறைக்கு வருவான்? எப்படி நல்ல செய்திக்கு வருவான்? பல மக்கள் சாவுகிறார்கள், அதை பற்றி எப்படி அவன் கவலைப்படுவான்? கவலைப்படக்கூடிய மக்களாக நீங்களும் ஆகணும். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகங்கிறான். ஒருத்தனுக்கு ஒரு இன்பம் இருந்தால் அடுத்தவனுக்கும் கிடைக்கணும். பொழுதுபோக்கு அம்சம். இறைவனை மறப்பது, தாய் தந்தையை மறப்பது, பொழுதுபோக்கு போன குடிக்கிறார்கள் கேளிக்கையில், அதிலேயே அவன் போய் கொண்டிருக்கிறான். அவனா பேசுகிறானா இல்ல அடுத்தவன் பேசுறானா, என்ன பேசுறானே தெரியல. அனைத்திலையும் அவன் பொழுதுபோக்கு அம்சத்தை தயாரித்து ஏழ்மையான இருந்த நாடுகள் எல்லாம் பணக்கார நாடுகளாக ஆகிவிட்டது. ஆனா இங்க பொழுதுபோக்கு அம்சத்தை கொடுத்து என்ன செய்துட்டான்? மக்களை பைத்தியக்காரர்களாகவும் மூலக்குழம்பிகளாகவும் ஆகிவிட்டார்கள். என்ன அர்த்தம்? ஒருத்தர் 2 பேர் விளையாடுறான், 9 பேர் நின்று சும்மா வேடிக்கை பார்க்கிறான். இதுதான் விளையாட்டு. விளையாட்டு என்பது ஒரு பொழுதுபோக்கோட வைத்துக் கொள்ளணும் சகோதரர்களை. விளையாட்டை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று சீரழிவு என்னவென்றால், மது எப்படியோ அதே போல புகைக்கிறார்கள். புகைக்கக்கூடியவன் எங்கேயா தனிய போய் புகைக்கிறானா? புண்பட்ட நெஞ்சை நான் புகையை விட்டு ஆத்த போறேன் என்று சொல்கிறானே, அவன் தனியா எங்கேயாவது போய் புகைக்கலாம்ல? புகைக்கிறது கேடு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துல்கூபி ஐதீக்கும், உங்கள் கைகளை கொண்டே நீங்கள் நாசம் செய்து விடாதீர்கள் என்று உங்கள் கட்டளை பிறப்பிக்கிறான். கைகளை வச்சுதான் நாசம் பண்றோம். நீங்க குடிக்கிறது இல்லாம பக்கத்தில் இருக்கிறவன் அந்த புகையை சுவாசிக்கிறான். நீங்க குடிக்கிற அளவு உண்டான அந்த நோய் அவனுக்கு வருகிறது. அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யாத மக்களாக வாழணும். என்றைக்கு அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, நன்மையை செய்யணுங்கிற எண்ணம் வருகிறதோ அன்னைக்கு அவன் ஒரு மனிதனை ஆகிவிடுவான். அதை நீங்கள் சற்று செவிதாழ்த்தி கேட்கணும். இளைஞர்களே, உங்களுக்கு இந்த வயசு அற்புதமான அந்த வயசை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த 20லேருந்து நீங்க 10, 30 வரைக்கும் போய் விளையாட்டிலையும் பொழுதுபோக்கிலையுமே போயிட்டோம் என்றால் மிச்சம் இருக்கிற வயது என்ன செய்ய போறீங்க?
நல்லதை எப்ப படிக்குவீங்க? வயசானதுக்கு அப்புறமா படிக்க முடியும். அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னவென்று கேட்டால் சினிமா. சினிமா என்று ஒரு சித்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அவன் திரையிலையும் காட்டுறான், சின்ன திரையிலையும் காட்டுறான், உள்ள நாடகம் காட்டுறான். குடும்பத்தை எல்லாம் பிரிக்கக்கூடிய காட்சி, பொழுதுபோக்கு அம்சம். இதுவும் பொழுதுபோக்கு. இதையும் நீங்க சிந்திக்கணும். எப்படி தெரியுமா? இந்த சினிமாங்கிற அந்த அசிங்கமும் பல நாடுகளில் கிடையாது. பல நாடுகளில் பல நூற்றுக்கணக்கான நாடுகளில் கிடையாது. சும்மா டைம் பாஸுக்கு 1-2 வேற பார்ப்பாங்க. இங்க மாதிரி 24 மணி சினிமா தியேட்டர்களும் உள்ள இருக்கக்கூடிய சின்ன திரைகளிலும் மூழ்கி கிடக்க மாட்டார்கள். அந்த பொருளை தயாரித்து கோடீஸ்வர நாடுகளாக மிளிந்து விடுவார்கள். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க கட்டோடுக்கு பால் அபிஷேகம் ஊத்துறான். யாரு? ஒரு கூத்தாடிக்கு ஒருவன் என்ன செய்யறான்? பால் அபிஷேகம் ஊத்துறான். உலக மக்கள்லாம் சிரிக்கிறான். சிரிக்கிறதுல சிரிக்க இப்படிப்பட்ட ஒரு முட்டா மக்களா என்று. ஒரு மனுஷனுக்கு போய் பாலை ஊத்துறிய, ஒரு மனுஷன் தலையிலையாவது ஊத்துறிய, பிளாஸ்டிக் சேர்ந்து வச்ச ஒரு சாதாரண உட்டுக்கு போய் ஊத்துறிய, ஒரு மனுஷனுக்கு பாட்டில் ஊத்தி குடிச்சா குடிச்சிட்டு போயிடுவான. இந்த ஒரு கிறுக்குத்தனமான செயலை உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. பாலை கொண்டு போய் ஊத்துற, மண்ணில் போட்டு சோற விரவி சாப்பிடுற சாதாரண ஒன்ன மாதிரி ஒரு மனுஷன், அதுவும் அயோக்கியனான மனுஷன், கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்கான வருமான வரி கட்டாதவன், கள்ளத்தனம் பண்ணக்கூடியவன், கள்ளத்தனம் பண்ணுவதற்காகவே மக்கள் மத்தியில் பப்ளிக்கிலே நல்லது செய்வது போல் நடிப்பவன், கண்ணிலே கிளிரிசனை போட்டு கண்ணீர் வர வைக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பின்னாடி என்ன செய்கிறீர்கள்? வாள் பிடித்து சுத்துகிறீர்கள். இதையெல்லாம் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய சகோதரர்களை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்றால் மூட நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே,